ஆம்பூர் மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு 1 கிலோ சீரக சம்பா அரிசிக்கு 1 கிலோ மட்டன் எடுத்து கொஞ்சம் உப்பு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். சுடுதண்ணியில் 15 காஞ்ச மிளகாய் 3 காஷ்மீரி சில்லி ஊற வச்சு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிறேன். 100 கடலெண்ணெய் 100 ரீஃபைண்ட் ஆயில் 100 நெய் ஆட் பண்ணிவிட்டு 4 பட்டை 4 கிராம்பு 4 ஏலக்காய் 2 பிரியாணி ஆட் பண்ணி நல்லா பொரியவுமேவும் 3 ஸ்பூன் அளவு பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கி வரவுமே 3 ஸ்பூன் அளவு இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமேடு அரைச்சி வச்சிருக்க சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரவுமேவும் 400 கிராம் அளவு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்துக்கு கூட ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமேட்டு 400 கிராம் அளவு தக்காளி உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா மசாலா நல்லா வந்ததுக்கு அப்புறமேட்டு வேக வச்சிருக்க மட்டன் ஆட் பண்ணிட்டு ஒரு 200 ml அளவு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரவுமே ஒரு லெமனோட ஜூஸ் பெரிய லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிட்டு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு அரிசி 3 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி அரிசியும் தண்ணி ஈக்குவலாக வர ஸ்டேஜில் ஒரு 10 நிமிஷம் தம் போட்டு எடுத்துட்டு ஆம்பூர் மட்டன் பிரியாணி ரெடி.